ஹலோ ஆர்மர்ஸ், வெல்கம் டு டேட்ரீம் ஆஃப் ஃபிக்ஷன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேரிட் டு 7 ஃபார்மர்ஸோட எபிசோட் 2 தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அடுத்து என்ன போடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கேட்டுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இமேஜினேஷன். இது வந்து ஒரு ஆத்தரோட இமேஜினேஷன், வேறு எந்த இதுவும் கிடையாது. ஓகே, ஸோ வாங்க நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக எஃப்எஃப்கில் போகலாம். ஸோ போன எபிசோடில் நான் என்ன முடிச்சிருப்பேன் அப்படின்னா, நீங்கள் அதாவது உங்களுக்கும் பிடிஎஸ்க்கும் வந்து கல்யாணம் நடந்திருக்கும் கரெக்டாக, ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் வச்சு. ஸோ வாங்க அதை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் டிவி தான் ஓடிட்டுருக்கு, உங்கள் மைண்ட் எங்கேயோ இருக்குது, ஃபிசிக்கலாக இங்கே இருக்கீங்க, மென்டலாக எங்கேயோ இருக்கீங்க. ஸோ வீட்டில் வந்து சுகா வந்து தூங்கிட்டுருக்கான், ஜென்னும் ஹோபியும் வந்து சமைச்சிட்ருக்காங்க. மேக்னேலன்ஸ் 3 பேரும் வெளியே ஊர் சுற்ற போயிட்டாங்க. நாம்ஜென் வந்து பேக்யார்டில் இருக்க அனிமல்ஸுக்கெலாம் வந்து ஃபுட் வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்கான். சர்வ் பண்ணல, ஃபுட்டை வந்து கொடுத்துட்ருக்கான். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து எங்கேயோ யோசிச்சுட்ருக்கீங்க, நான் எதுக்கு இங்கே வரணும், எதுக்கு இவங்கள போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, என் பாய் ஃப்ரெண்ட். எஸ், உங்களுக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு கால் கூட அவனுக்கு பண்ணலை. அவங்ககிட்டேருந்து உங்களுக்கு காலே வரல. என்னடா மிஸ்ஸிங் கேஸில் ஒருத்தவங்க காணுமே அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே, ஸோ தென் வந்து எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்றது தான் பேச்சு. ஆனால் வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஓகேவா? அதாவது இது கிஸ் பண்ணிக்கிறது இல்லை, அவ்வளோவா பேச மாட்டேங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு இருக்குன்றது தான். சரிங்களா? ஸோ அதனால் என்னடா மிஸ்ஸிங் கேஸ் நாங்கள் காணுமே, ஒரு கால் கூட பண்ணலையே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரி கிடக்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் விட்டுட்டீங்க, வாங்கி ஊசிட்டே இருக்கீங்க. இதுக்கு நான் இங்கே வரணும், எனக்கு இந்த இடமே பிடிக்கலை, 7 பேருமே எனக்கு பிடிக்கலை அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. நான் வந்து எப்படி நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், இப்போ என்னை இப்படி உட்கார வச்சிட்டாங்க பாரு அப்படின்னு நீங்கள் உட்காந்து புலம்பிகிட்ருக்கீங்க. ஸோ ஜென் வந்து சொல்கிறான், வா ஏன் நான் சமைச்சிட்டேன், நீ வந்து சாப்பிடு அப்படின்னா. அப்படியே வந்து அப்போ தான் மெக்னேலன்ஸு வீட்டுக்குள்ளே வராங்க. டே வாங்கடா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ போய் ஜின்னும் வந்து சுகாவையும் எழுப்பிட்டு கூப்பிட்டு வராங்க. ஸோ அப்புறம் நீங்கள் 8 பேருமே வந்து இந்த சின்னதாக அந்த டேபிள் சொன்னேன்ல, டைனிங் டேபிள், அங்கே உட்காந்து சாப்பிட்றீங்க. உங்களுக்கு வந்து தனியாக நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க, என்னடா கடலையே அப்படி தரலையா அப்படின்ட்டு நீங்கள் எல்லோரும் சாப்பிட்றத பார்க்குறீங்க. அவங்க வந்து சொன்ன பண்ணி சில டைம்ஸ் கஞ்சி குடிப்பாங்க போல், கஞ்சி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, அதுவாக நம்ம குடிக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்க. திடீர்னு வந்து ஜின் வந்து ஒரு நூடுல்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு வைக்கிறான். நீங்கள் அதை பார்த்துட்டு அவங்கள பார்க்குறீங்க, என்னது அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை, நேற்று நீ தானே கேட்ட, எனக்கு நூடுல்ஸு பாஸ்தா தான் நான் சாப்பிடுவேன், இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன்ல, அதான் உனக்காக நூடுல்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் அவனை ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க, உங்களுக்கு என்னமோ ஒரு ஃபீலிங்கு, உங்களுக்கு என்னன்னு தெரில. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஹார்ட்டில் வந்து என்னமோ ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. நீங்கள் தேங்க்யூ அப்படின்றது, இல்லை எதுக்கு என்கிட்ட தேங்க்யூலாம் சொல்கிறேன், அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் உட்காந்துக்கிறான். நீங்கள் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சாப்பிடும்போது அவனுக்கு ஒரு மாதிரி என்னமோ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. யாரா பார்க்குறா அப்படின்னு பார்த்தா நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க. அவனுக்கு ஒரே மூஞ்சி ஃபுல்லாக ரெட்டிஷாக ஆகுது, அப்படி டொமேட்டோ பண்ணி ஆகிட்டான். நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அவனை பார்த்துட்ருக்கீங்க. ஒரு வாய் வைக்கிறீங்க, ஒரு வாய் பார்க்குறீங்க, ஒரு வாய் வைக்கிறீங்க, அப்புறம் பார்க்குறீங்க, அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஜின்னும் வந்து ஜின்னுன்ற பாருங்க, நாம்ஜனும் அதை பார்க்குறான். நாம்ஜன் பார்க்குறான், என்னடா என்னமோ நடக்குது அப்படின்ட்டு. அதுக்கடுத்து எதுவும் கேரை எடுத்துக்கல. ஜின்னை பார்க்கும்போது அவனுக்கு சிரிப்பு வருது, சிரிப்பு அடைக்கிட்டு உட்காந்துட்ருக்கான். பக்கத்தில் வந்து ஹோபி வந்து உட்காந்துட்ருப்பான். ஹோபி, என்னடாச்சு இதுக்கு அப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. என்னடாச்சா, என்னடா இதுக்கு இப்படி பண்ணணும் இருக்கு அப்படின்னு கேட்குறான். அங்கே பாரு, சின்ன பாரு அப்படின்றான். ஹோபியும் பார்க்குறான். ஸோ பார்த்துட்டு அவன் அப்படி இருக்கிறத பார்த்து இவனுக்கு சிரிப்பு வருது. ஸோ அப்படியே எல்லா பாய்ஸும் பார்க்குறாங்க. நீங்கள் பார்க்குறதையும் பார்க்குறாங்க, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்றதும் பார்க்குறாங்க. இவங்க எல்லாம் சிரிப்பு அடைக்கிட்டு உட்காந்துட்ருப்பாங்க. ஸோ தென் வந்து நீங்களும் சாப்பிட்டு முடிச்சு நான் அப்போ சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தென் வந்து சாப்பாடு தட்டை எடுக்க போனீங்க. அப்போ வந்து சாப்பாடு தட்டி எடுக்காமல் போயிட்டீங்க. சரிங்களா? அதை அப்படியே போட்டபடியே வச்சுட்டு நீங்கள் போகிறீங்க. இது வந்து அவங்க வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அவங்க சாப்பிட சொல்லி அவங்களே போட்டுப்பாங்க, நம்மளும் அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு நீங்கள் பாட்டு போயிட்டீங்க. சரிங்களா? ஸோ தென் வந்து நீங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டீங்க. ரூமுக்கு போய் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு உங்கள் மொபைல் எடுத்து நோண்டி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தென் வந்து இங்கே இவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு
ஜின் வந்து உங்கள் தட்டையை எடுத்துகிட்டு போய் எல்லோரும் சாப்பிட்டு கையை கழுவிட்டு வர்றாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு இடத்துல வந்து பார்க்குறாங்க. இப்போ ஒரு என்ன சொல்ல, இப்போது ராத்திரி இருக்கும் சரிங்களாங்க. காலையிலேருந்து இன்னமே இப்படி தான் நடந்துப்பீங்க. ஸோ இப்போ ஒரு ஈவினிங் டைம் ஆச்சுன்னா தூங்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளே வராங்க. நீங்கள் பார்க்குறீங்க என்ன தூங்கணும் தூங்கணுமா, சரி தூங்குங்க. பெட்டு அப்படின்றான் ஜேகே. பெட்டு நான் எங்கே தூங்க, நீ பெட் இல்லை நீ பெட்டில் தூங்க, நாங்கள் கீழே படுத்துக்கிறோம் அப்படின்னு வந்து ஹோபி சொல்கிறோம். நீங்கள் பார்க்குறீங்க, சரி ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க சரிங்களா. ஸோ வந்து சுகாவும் ஐயோ கீழேயா அப்படின்ட்டு அவன் எடுத்துகிட்டு போய் கீழே போட்டு அவன் பாட்டு தூங்குறான் ஒரு ஓரத்தில். ஸோ அப்படியே வந்து எல்லாருமே பண்ணுறாங்க. ஸோ பண்ணிட்டு அவங்க கீழே எல்லாருமே அழகாக தூங்கிட்டாங்க. எந்த ஒரு குறையுமே இல்லைங்க, எதுவுமே சொல்லலை. அவங்க பாட்டு கீழே போட்டு தூங்கிட்டாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, அதுவும் எப்படி தூங்கியிருக்காங்கன்னா ஒரே ஒரு பெட்ஷீட் தான். ஒரு பெட்ஷீட்டை 7 பேர் போத்திக்கிட்டு தூங்குறாங்க சரிங்களா. நீங்கள் பார்க்குறீங்க என்ன ஒரு பாசம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து அந்த ஒரு பெரிய ஜம்போ சைஸ் பெட்டில் நீங்கள் போட்டு தூங்குறீங்க ஓகேவா. அதே மாதிரி ஏன்னா அந்த பெட்டு வந்து 7 பேர் இல்லை 8 பேர் கூட படுக்கலாம் அந்த பெட்டில். ஆனால் நீங்கள் ஒருத்தர் தான் அப்படி சொல்கிறீங்க சரிங்களா. ஸோ தென் வந்து நீங்களும் வந்து விட்டுட்டு நீங்களும் நல்லா தூங்கிட்டீங்க அந்த ராத்திரி. ஸோ அடுத்த நாள் காலையில் நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறீங்க, டைம் வந்து ஒரு 8 o'clock இருக்கும் சரிங்களா. ஸோ என்னடா வந்து அப்படின்னு கீழே பார்க்குறீங்க, யாருமே இல்லை. நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து இந்த டேபிள் இருக்கும், அதில் வந்து ஒரு நோட் மணி இருக்குது. ஏன்னா நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க, நாங்கள் வந்து ஃபார்முக்கு போயிட்டோம். ஸோ வந்து ஃபுட்டு வந்து நான் உனக்கு டைனிங் டேபிளில் வச்சுருக்கேன். ஸோ அதை மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்கோ. நீ எப்போ எழுந்திரிப்பேன் எனக்கு தெரில. நான் வந்து சமைச்சி வச்சது ஒரு 7:45 தான் சமைச்சி வச்சுட்டு போயிருப்பேன். உனக்கு சூடாக இருந்துச்சு அப்படின்னா சூடாக இருந்துச்சுன்னா ஓகே, சூடாக இல்லை அப்படின்னா அதை திருப்பி ரீஹீட் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அது ஜென்னு தான். சாயங்காலம் நான் வந்து சீக்கிரமாக வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதி வச்சுருக்காங்க. தென் வந்து அது கீழே வர இப்படிக்கு ஒரு லவ்லி ஹஸ்பண்டுன்னு வேறு எழுதி வச்சுருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க இப்படிக்கு இவர் லவ்லி ஹஸ்பண்டு எப்பா சாமின்ட்டு அந்த லவ்லி ஹஸ்பண்டை மட்டும் கிழிச்சிட்டிங்க. அவங்க தூக்கி போட்டிருக்கீங்க அப்படியே போதும் அப்படின்ட்டு அவங்க தூக்கி போட்டு நீங்கள் பாட்டுக்கு அந்த அவங்கள ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்கள் டைனிங் டேபிள் போகிறீங்க. போன பார்த்தா அவன் சொன்ன மாதிரி வந்து சாப்பாடு வச்சுருக்கான். ஸோ நம்ம வந்து இப்போ என்னமோ பாஸ்தா பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அது ஓவர் ஹீட் பண்ணிட்டு திருப்பி ஹீட் பண்ணிட்டு சாப்பிட்ருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம், உங்களுக்கு செம்ம போர். சரி பேக்யார்டு போவோம் அப்படின்ட்டு நீங்கள் பேக்யார்டு வேறு போகிறீங்க. ஸோ போயிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அதான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு அன்றைக்கே வந்து அவங்களுக்கு வந்து ஊரெல்லாம் சுற்றி காட்டியிருப்பாங்க. ஸோ அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, என்ன வேலை செய்வாங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, சரி ஓகே நம்ம வந்து அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு மொபைல் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கதவை சாத்திட்டு போகிறீங்க. போய் பார்க்குறீங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்க ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ சில டைம்ஸ் வந்து சொன்னீங்கள அந்த வயல்வெளி இருக்கும்ல, அது என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியலங்க, வயல்வெளி இருக்கும்ல அந்த தண்ணிங்க அந்த சேரில் போய் உட்காந்து அந்த புல்லெல்லாம் நட்டு வச்சிட்ருக்காங்க சரிங்களா. எனக்கு வந்து அதை பற்றி அவ்வளோவா தெரியாது, நான் சொல்கிறேன் ஓகே. அதில் வந்து நட்டு வச்சிட்ருக்காங்க. நீங்கள் அதை பார்க்குறீங்க, இப்போ எப்படி வெயில் கொடுத்து இல்லை போய் வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்க. ஒருத்தருக்கு நல்லா வந்து உதவி செஞ்சுட்டு அவங்க பாட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதை வந்து நீங்களும் நல்லா நோட் பண்ணுறீங்க. அவங்க வந்து யாராவது ஒரு வயசானவங்க வராங்க அப்படின்னா அவங்க சில பேர் வேலை செய்வாங்க, அவங்களும் பார்க்குறாங்க, அவங்க கூட நல்லா தான் பழகுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க இவங்க என்ன வித்தியாசமாக வந்துக்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா வந்து சில சிட்டிஸ்லலாம் வந்து அவ்வளோவா பேச மாட்டாங்க, அவ்வளோவா தான் ஓகே. சில பேர் அப்படி பேச மாட்டாங்க இல்லை தானே. சில டைம்ஸ் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க, எல்லாமே பிஸியாக இருப்பாங்க ரைட். ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. இவங்க என்னென்ன எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறீங்க. உங்களோட சிட்டி லைஃபுக்கும் இங்கேயும் பயங்கர வித்தியாசம், அதை நீங்கள் நல்லாவே நோட் பண்ணுறீங்க. சரி அப்படின்ட்டு அவங்க ஒரு பெரிய மரம் இருக்குது, அதுக்கு அடியில் போய் உட்காந்துக்கிட்டீங்க சரிங்களா. ஸோ அப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து ஒரு டைம் வந்து ஒரு 1 o'clock இருக்கும் சரிங்களா. ஸோ நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் வந்து இங்கே வந்ததே வந்து ஒரு 12 தான். ஸோ 1 hour அங்கேயே அப்படியே இந்த ஊரையை சுற்றிட்டு அப்புறம் இங்கே வந்து உட்காந்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பாய்ஸ்லாம் வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு டிஃபன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஒரு லஞ்ச் பாக்ஸை போட்டு. இப்போ வந்து இவங்க 7 பேருமே வராங்க. வரும்போது தான் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் உட்காந்து கிடக்கீங்க ஒரு
ஜீன்ஸ் மாதிரி போட்டுட்டு, ஜீன்ஸ்னால் ஃபுல் ஜீன்ஸ் கிடையாது, நம்ம க்ராப் ஜீன்ஸ் போடுவோம்ல அது மாதிரி ஷார்ட் ஜீன்ஸ் போட்டுட்டு, அதுக்கடுத்து ஒரு க்ராப் ஷர்ட் பண்ணிட்டு போட்டுட்டு, ஒரு தொப்பி ஒரு கேப் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து உட்காந்து மொபைல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது வந்து அவங்க பார்த்துட்டாங்க. ஜேகே வந்து பார்த்துட்டு சொல்கிறான், அவனுக்கு இவன் என்ன அவங்க இப்படி ட்ரெஸ்ஸு போடுறா, நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே பார்த்துருவாங்க போலயே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து சின்ன ஆமாடா அவளை நம்மளை அப்படியே பார்க்க விட்டுட்டானோ அப்படின்னு சொல்கிறான். பார்க்க விட்டால் நல்லா தான் இருக்கும், யார் வேணாண்டா அப்படின்னு வி சொல்கிறான். கொடுப்பாங்கடா அவனுக்கு கொடுப்பாங்க அப்படின்ட்டு சுகா சொல்கிறான். சரி விடுங்க இப்போ எதுக்கு சண்டை அப்படின்னு, சரி விடுங்க எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு விடுங்க அப்படின்ட்டு நாம்ஜுனிக்கு ரொம்ப ஒரு ஃபீலிங், அவன் பாட்டு ஓடிட்டான். நாம்ஜுனே எனக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜிம்மினும் வந்து ஓடிட்டான். இவங்க எல்லோரும் பார்க்குறாங்க, என்னடா ஃப்ளர்ட் டேக்கிங் ஃப்ளர்ட் டேக்கிங்கே அவன் பாட்டு ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு எல்லாமே சிரிச்சிட்டு வராங்க. ஸோ வரும்போது நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் மொபைல் பார்த்துட்ருப்பீங்க, நீங்கள் கவனிச்சிக்க மாட்டீங்க. ஸோ ஜிம்மன் வந்து வருவான். ஸோ தான் நீங்கள் பார்ப்பீங்க, என்னடா காலு அப்படின்னு மேலே பார்ப்பீங்க. ஸோ ஜிம்மனை ஸோ அவன் பார்த்து நீ இங்கே இருக்க அப்படின்னு கேட்குறான். எனக்கு போர் அடிச்சிச்சு, வீட்டில் நான் மட்டும்தான் இருந்தேன், சரி ஊரை சுற்றுவோமே அப்படின்ட்டு நான் ஊரை சுற்றினேன். அப்போ தான் உங்களை பார்த்தேன், சரி கொஞ்ச நேரம் இங்கே மரத்துக்கடியில் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு நான் இங்கே வந்து உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்ட்டு சுகாவோட மைண்ட் வாய்ஸ். ஓகே, ஸோ தென் வந்து சரி அப்படின்ட்டு சாப்பிட்டியா அப்படின்னு வந்து ஜின் கேட்குறான். ஐயோ மறந்துட்டேன், சாப்பிட்றதுக்கு தான் தேனேன், நான் பொதுவாக மத்தியானம்லாம் சாப்பிட மாட்டேங்க, அதனால் எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்வீங்க. சாப்பிட மாட்டியா? ஆமாம், நான் ஸ்கூலை பங்க் அடிச்சுட்டு எங்கிட்ட ஓடி போயிட்டு நாங்கள் பாட்டுக்கு என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஊரை சுற்றுவோம், அதனால நான் வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு எனக்கு வரலை, அதனால் ஃபுட்டு இருக்கான்னு கூட நான் கவனிக்கலை அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அது வந்து ஆரம் பார்த்துட்டு நீ ஸ்கூலில் பங்க் அடிப்பியா அப்படின்னு. ஆமாம் படிக்கிறது எவங்க படிப்போம், சரி போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது, படிப்பு எவ்வளோ தெரியுமா, எவ்வளோ முக்கியம் தெரியுமான்ட்டு ராம்ஜின் வந்து ஒரு லட்சம் தரோம். சரிங்களா, நம்மளோட படிச்சுக்கிட்ட போய் இப்படி பேசுனா சரி விடுங்க. தென் வந்து இப்படிலாம் பேசிகிட்ருக்காங்களா. ஸோ சரி வா எங்கள் கூட நீ உட்காந்து சாப்பிடு அப்படின்னு வந்து ஹோபி வந்து சொல்கிறான். ஸோ அப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் சாப்பாடு கொண்டு வந்திருப்பீங்க, அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிக்காது இது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து ஜிம்மின் கேட்டான், ஏன் இங்கே பாரு, இங்கே இருக்கணும்னா நீ இதை மட்டும் தான் சாப்பிட முடியணும், நீ அங்கே சிட்டியில் இருக்கிற மணி நீ ஃபுட்ஸ் இங்கே கேட்டேன் அப்படின்னா இங்கெல்லாம் எப்படி கிடைக்குமா, நேற்றே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஃபுட்ஸை கண்டுபிடிச்சிக்கோ இங்கே வந்தோம், இதுவே ரொம்ப தான், நீ வந்து தினம் எப்படி சாப்பிட்டுன்னு நினைக்காத, ஒழுங்காக வந்து இந்த சாப்பாடு சாப்பிடு அப்படின்றான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க, என்ன மிரட்டுற அப்படின்னா, நாங்கள் அவனை மிரட்டல, இங்கே போய் நான் வந்து மிரட்டல வயன், நாங்கள் சொல்லத்தான் செய்கிறோம், அவன் சொல்கிறதும் நியாயம்தான், நாங்களும் வந்து எவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருக்கிறதா, நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒவ்வொரு மணி இருக்குது, நீ வந்து சிட்டியில் வாழ்ந்த பொண்ணு நான் ஒத்துக்கிறேன், உனக்கு இங்கே இருக்கிறதுக்கும் அங்கே இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, ஆனால் வந்து நீ வந்து இடத்துக்கு ஏற்ற மணி மாறிக்கணும் சரியா, நீ வந்து அங்கே இருக்கிற மணி அங்கே இருக்கேன் அப்படின்னு நினச்சி இங்கே இருந்தேன்னா எப்படி நீ இருக்க முடியும் அப்படின்னு வந்து ஜங்குக்கு சொல்கிறான். நம்ம ஹூக்கி சொல்கிறான், நீங்கள் வந்து அவனை பார்க்குறீங்க, எல்லாரையும் பார்க்குறீங்க, எல்லாருமே வந்து கரெக்டு தான், அவன் சொல்கிறதும் கரெக்ட் தான் அப்படின்ட்டு வந்து சுகாவும் சொல்கிறான். அப்போ சுகா சொல்கிறான், இங்கே பாரு நாங்கள் சொல்கிறோம் நீ கோச்சிக்காத, ஆனால் அது உண்மை தான், ஏன்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீ மாறுறதுக்கு நீ கரெக்டாக இருந்துக்கணும்ல, நீ வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சுகாவும் சொல்கிறான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து ஒரு மாதிரி கோவம் வந்துடுது, ஏன்னா வந்து உங்களை யாருமே திட்ட மாட்டாங்க, ஈவன் உங்கள் ஃபாதர் கூட திட்ட மாட்டாங்க, லாஸ்ட்டாக இந்த 2 நாளைக்கு முன்னாடி தான் பிடிச்சி திட்டிருப்பார், உங்களுக்கு வந்து இந்த கோவம் வந்துருச்சு, யார் இவங்க எதுக்கு எனக்கு இப்படி பேசணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு நீங்கள் போயிட்டீங்க. அதுக்கு வந்து மற்ற பாய்ஸ்லாம் பார்க்குறாங்க, இன்னும் போயிட்டா அப்படின்ட்டு. ஸோ வந்து
நீங்கள் வந்து எதுவுமே சொல்லலை, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க. போய் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கு அப்படி கத்துறீங்க. ஏய் இவங்க யார் எனக்கு போய் வந்து அர்த்தம் சொல்கிறதுக்கு? நான் என்ன பண்ணேன், எனக்கு பிடிச்சதை நான் கேட்குறேன், அவ்வளோதான். இது என்னென்ன இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும். நான் சிட்டியில் வளர்ந்தப்போ நான் அப்படி தான் பேசுவேன். அவங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா என்னோடய சிட்டிலேயே கொண்டு போய் விட்டுருக்க வேண்டியது தானே அப்படின்னு உட்காந்து நீங்கள் பேசுனீங்க. ஐ மீன் சும்மா உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டீங்க, சரிங்களா, ஒரு கோபத்தில். தென் வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் இருக்கிறீங்க. வேறு வழி இல்லை, திருப்பி நம்ம அங்கே போக வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டிலே வந்து படுத்துட்ருக்கீங்க. படுத்து நீங்கள் மொபைல் பார்த்துட்ருக்கீங்க, சரிங்களா. தென் நீங்கள் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. ஸோ உங்களை அறியாமல் நீங்கள் தூங்கிட்டீங்க. ஓகே. ஸோ தென் வந்து ஒரு ஈவினிங் டைம் அப்போது யாரோ கதவை தட்டுறாங்க. ஐ மீன் கதவை திறக்கிற மாதிரி சவுண்ட் இருக்குது. நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறீங்க. யார் அப்படின்னா பாய்ஸ் தான். ஸோ அவங்க உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் எதுவுமே சொல்லலை, நீங்கள் பாட்டு இருக்கீங்க. ஸோ ஜென் வந்து அப்படியே வந்து கிச்சனில் போய் பார்க்குறான், நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்லையா அப்படின்ட்டு. ஸோ பார்த்தா சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, லஞ்ச் அப்படியே இருக்குது, அங்கேயே இருக்குது. அவங்கள பார்க்குறான். திடீர்னு வெளியே வந்து வயன் நீ சாப்பிட்டியா சாப்பிட்லையா லஞ்சு அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு இல்லை சாப்பிட்லையே அப்படின்ட்டாங்க. உனக்கு என்ன? இல்லை சாப்பிட்லையே அப்படின்றீங்க. உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் சண்டை போட்டு போறிய, நாங்கள் வந்து இது சொல்லணுன்னு தான் சொன்னோம், சரியா? சரி நீ சொன்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு. சரி விடு, உனக்கு என்ன வேணும்? நூடுல்ஸ் தான் பண்ணித்தரேன் விடு. இப்போ நீ எனக்கு சாப்பிட்டு கொடு அப்படின்னு சொல்கிறான். இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு நீ சொல்லுங்க. இங்கே பாரு, எங்கள் மேலே இருக்கிற கோவத்தை ஃபுட் மேலே காட்டாத, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் வந்து பார்க்குறீங்க. தென் வந்து அவன் வந்து உங்களுக்கு வேறு டிஷ் வந்து ஒரு பாஸ்தா மாதிரி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறான். ஸோ நீங்கள் வந்து அதை சாப்பிட்றீங்க, சரிங்களா. தென் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து இப்போ வந்து அவங்க எல்லாருமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து ஹாலில் உட்காந்துருக்கீங்க எல்லாருமே. ஓகே. ஸோ வந்து ஹாலில் உட்காந்துருக்கீங்க, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ டிவி ஓடிட்டுருக்கு. சில பேர் டிவி பார்த்துட்ருக்கீங்க. தென் திடீர்னு வந்து யாரோ கதவை தட்டுறாங்க. யாராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வெளியே போகிறீங்க. ஸோ வெளியே போய் நீங்கள் கதவை திறந்து பார்த்தா ஒரு பொண்ணு நிற்கிறான், ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு, சரிங்களா. அவள் வந்து ஹலோ அப்படின்றா. ஹலோ நான் மாயா அப்படின்றா. வயன் நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறீங்க. நான் வந்து இப்போ தான் பக்கத்தில் வந்து புதுசாக வீடு கட்டி வந்திருக்கேன். ஸோ அதனால் சும்மா அதனால் வீட்டில் வந்து அவ்வளோவா திங்ஸ் இல்லை. எனக்கு ஒரு எக்கு மட்டும் தரீங்களா, ஒரு 4 எக்கு மட்டும் அப்படின்னு கேட்குறா. நீங்கள் வந்து சொல்கிறீங்க என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது யாராது அப்படின்ட்டு ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்ட்டு பாய்ஸும் உள்ளே வராங்க. என்னடா ஆச்சு அப்படின்ட்டு பார்க்குறாங்க. பார்த்தா என்கிட்ட எக் இல்லை, நீங்கள் வேறு யார் இப்படியா போங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கொஞ்சம் ஹார்ஷாக தான் சொல்கிறீங்க. அப்போ வந்து சுகா வந்து என்ன பேசிகிட்ருக்க, யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. நான் வந்து மாயா, நான் பக்கத்து வீட்டில் வந்து இருக்கேன். இன்றைக்கி தான் ரீசெண்டாக வந்தேன், இப்போ தான் வீடு கட்டி வந்தேன். எனக்கு வந்து வீட்டில் எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸுமே இல்லை. ஒரு 4 எக்ஸ் மட்டும் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது 4 எக்ஸ் தானே நான் தரேன் அப்படின்ட்டு ஹோபி வந்து கிச்சனுக்குள்ளே போய் ஃப்ரிட்ஜில் போய் எக்கு வந்து எடுத்து தரான், சரிங்களா. ஸோ எடுத்து தரான். அப்புறம் வந்து அவன் வந்து ஸ்மைல் பண்ணுறா. இவங்க எல்லாருமே ஸ்மைல் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஜெஹோ, இவன் சுகா, இவன் வந்து ஜிமன், இவன் ஜாங்குக், இவன் வி, இவன் நாம்ஜோன், இவன் வந்து ஜின். ஸோ நாங்கள் 7 பேருமே இங்கே இருக்கோம். இவங்க வந்து எங்களோட ஒய்ஃப் வயன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் அவனை பார்க்குறீங்க. பார்த்துட்டு ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சிட்டு அவள் போயிட்டா. நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்துட்டு அவள் வந்து கேட்டால் உடனே எடுத்து தந்துடுவீங்க. இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு. நம்மக்கிட்ட இருக்கும்போது எதுக்கு நம்ம இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னு வந்து வீ கேட்குறான். நம்மக்கிட்ட இருக்குது, அப்போ நம்மளுக்கெல்லாம் தேவைப்படாதா? அவங்க பக்கத்தில் இருக்காங்கன்னா அப்போ எக்கு மட்டும் போதுமா? மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் என்ன பக்கத்து வீட்டு பக்கத்தில் போய் வாங்கிட்டு வருவாங்களா அப்படின்னு. இங்கே பாருவேன், நீ அப்படி பேசவே கூடாது. ஒருத்தவங்க நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்கன்னா நம்ம ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்.
நம்ம எதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணணும்? மற்றவங்க இருக்காங்க அப்படின்னு மற்றவங்க நினச்சிக்கிட்டே போயிட்டு இருந்தால் அப்போ யார் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க? இங்கே பாரு வயன், புரிஞ்சுக்கோ. ஒருத்தவங்க நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கோ இல்லையோ நம்ம அவங்கள ஹெல்ப் பண்ண தான் பார்க்கணும். இங்கே பாருங்கள், நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, எனக்குலாம் செட்டே ஆகாது அப்படின்னு. எனக்கு செட் ஆகாதா அப்படின்னு எல்லாருமே பார்க்குறாங்க உங்களை. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க எதுவுமே சொல்லலை. நீங்கள் அப்படியே பக்கத்தில் ஹோபி தான் இருப்பாங்க. அவனோட ஷோல்டர் உரைச்சிட்டு அப்படியே போயிட்டேன் வேகமாக. சரிங்களா? ஸோ தென் அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ தென் நீங்களும் பார்க்குறீங்க என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. நீங்கள் பெட்ரூம்குள்ளே தான் இருக்கீங்க. ஸோ இப்போ பாய்ஸ்லாம் ஹாலில் இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். ஐயோ எனக்கு பிடிக்கவே இல்லை, என்ன ஆச்சு அவளுக்கு, எதுக்கு இவ்வளோ ரூடாக நடந்துக்கிறா, நம்ம என்ன சொல்லிட்டோம், அப்படி எதுக்கு அவள் அப்படி கோவப்படுறா அப்படின்ட்டு வி அப்படி கேட்குறான். அவனுக்கு சுகா சொல்கிறான், நம்ம என்னடா பண்ண முடியும், அவளோட சாய்ஸு, சிட்டி பொண்ணு நம்ம தான் வெயிட் பண்ணுறோம், முடியலை அப்படின்றாங்க. இங்கே பாருங்க காய்ஸ், நம்ம எதுவும் பண்ண முடியாது, இவளுக்கு இது புரியவே புரியாது, நம்ம இவளுக்கு பனிஷ்மெண்ட் தரணும் அப்படின்னு ஜின் சொல்கிறான். என்ன பனிஷ்மெண்ட் தரலாம் அப்படின்னு இவங்க யோசிக்கும் போது நான் ஒரு ஐடியா சொல்லவா அப்படின்னு ஜிம்மின் சொல்கிறான். சொல்லு, நம்ம ஒன்று பண்ணுவோம், இப்படி பண்ணிட்டா இப்போ நம்ம எல்லாருக்கும் சண்டை வந்துடுச்சு, ரைட்? ஸோ நீங்கள் சின்ன நீங்கள் அவங்களுக்கு சமைச்சு தராதீங்க, அப்படியே விட்டுருங்க. தென் நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்துக்கலாம், சரிங்களா? இனிமேல் சமைச்சு தராதீங்க, நம்ம அவங்ககிட்ட பேசவே வேணாம், நம்ம பாட்டு போயிடலாம், அவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் ஜிம்முன்னு சொல்கிறான். அதுக்கு நாம்ஜன் சொல்கிறான், இல்லை வேணாண்டா, ஆரம்பத்தில் இப்படி வேணாம், 2 நாள் தானே ஆச்சு, அதுக்குள்ளேயுமா வேணாம் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, நம்ம லீடரே சொல்லிட்டாரு அப்படின்னு என்ன சொல்லணும் அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே விட்டுட்டாங்க, சரிங்களா? ஸோ தென் நீங்கள் ரூமை விட்டு வெளியே வரீங்க. ஏன்னா ஜின் ஃபுட் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னனால சரின்ட்டு டைனிங் டேபிள் உட்காரிங்க. உங்களுக்கு எப்பயும் போல் எதையாக தந்துருக்கான், நூடுல்ஸு சம்திங் எல்லாம் குடிப்பாங்க. ஸோ நீங்களும் அதை சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு போகும்போது ஹோபி உங்களை கூப்பிட்றான். வயன், என்ன கேட்குறீங்க? உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், உங்ககிட்ட ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு ஹோபி சொல்கிறான். என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண முடியுமா, நாங்கள் எல்லாமே சாப்பிட்டு வரோம் அப்படின்னு சொன்னோம். எனக்கு வெயிட் பண்ணுற மூடே இல்லையே, ப்ளீஸ் அப்படின்றான். ஓகே அப்படின்ட்டு நீங்கள் ஹாலில் போய் உட்காந்துக்கிட்டீங்க. ஸோ தென் இவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு வராங்க. ஒரு சின்ன கையில் ஒரு பேக் இருக்குது. ஸோ நீங்கள் அவனை பார்க்குறீங்க, என்னது இது அப்படின்ட்டு. ஸோ சுகா கையில் தான் அந்த பேக் இருக்கும், சரிங்களா? ஸோ நாம்ஜன் அதை வாங்கிட்டேன். இது ஒரு ட்ரெஸ்ஸு, ஸோ உனக்காக வாங்கணும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு, ஸோ அதான் இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லலாம். ட்ரெஸ்ஸா அப்படியே நீங்கள் அந்த பேகை வாங்கி எடுத்து பார்க்குறீங்க. ஒரு ஸாரீ இருக்குது, ஓகேவா? அழகாக ஒரு லைட் பிங்க் கலரில் ஒரு ஸாரீ, செம்ம அழகாக இருக்குது. பட் நீங்கள் அதை பார்க்குறீங்க, இந்த ஸாரியை நான் கட்டணுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் நல்லாயிருக்கும், நீ கட்டி ஏன் அப்படின்னா, என்னால் அதை கட்டவே முடியாது, எனக்கு ஸாரியா அப்படின்னு அந்த ஸாரி எடுத்து தூக்கி போடுறீங்க. உடனே இங்கே வந்துச்சு பாருங்க கோவம் ஜேக்கிக்கு. ஹே என்ன நினச்சிட்ருக்க, நானும் பார்த்துட்டே இருக்கேன், நாங்கள் என்ன பண்ணாலும் குத்தம் சொல்கிறேன். ஒழுங்கு நான் என்ன உனக்கு நல்லதான் சொல்கிறோம், ஆனால் நீ கவனிக்கவே மாட்டேற. ஃபுட்டு இருக்கிற இடத்துக்கு எது பண்ணி நீ இருந்துக்கோ அப்படின்னு சொன்னால் அதுக்கும் கோவப்பட்டேன். அதுக்கடுத்து ஒருத்தவங்ககிட்ட நல்லதாக பேசு அப்படின்றதுக்கு அதுக்கும் கோவப்பட்டுக்கிட்டேன். இப்போ நாங்கள் பாசமாக வாங்கி தந்ததே இப்படி தூக்கி எறிகிற அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. இது இன்னும் எனக்கு என்ன லவ் மேரேஜா? நானே ஒரு அரேஞ்ச் மேரேஜ் ஒரு 4 நாள் நான் உட்காந்துருக்கேன். உங்களை மாதிரி என்ன நான் லவ் பண்ணியா கல்யாணம் பண்ணேன்? உங்களுக்கு அந்த மாதிரி பொண்ணு வேணும்னா வேறு ஏதாவது பொண்ணை பார்த்துக்குவாங்க, டிவோர்ஸ் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. இங்கே இவங்க 7 பேருக்கு அப்படியே பற்றிக்கிட்டு எரியுது. ஸோ இவங்க இப்போ நாம்ஜன் சொல்கிறேன், ஜிவன் இந்த நீ சொன்னியே ஒன்று அவளுக்கு பனிஷ்மெண்ட், அந்த பனிஷ்மெண்ட் அப்படியே இருக்கட்டும்டா. நான் இப்போ வேணாம் சொன்னேன், என்னால் பொறுமையாக இருக்க முடியல, ஸோ வாங்க அப்படின்ட்டு போயிட்டான். ஸோ எல்லாருமே டீல், நாளையிலேருந்து பனிஷ்மெண்ட் உங்களுக்கு.
ஸோ தென் வந்து நீங்களும் வந்து எதுவுமே சொல்லலை. நீங்கள் போய் படுத்துட்டீங்க பெட்டில். இவங்க உள்ளே வராங்க, உங்களை கண்டுக்கவே இல்லை. அவங்க பாட்டு படுத்து பெட்ஷீட்லாம் போட்டு அவங்க பாட்டு படுத்து தூங்கிட்டாங்க. ஸோ தென் அடுத்த நாள் காலையில் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஒரு 7 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டிங்க. பட் வந்து 7 மணிக்கு நீங்கள் பார்க்குறீங்க, வீட்டில் ஒருத்தங்க கூட இல்லை. அன்றைக்கி மணி நோட்டு கூட அங்கே இல்லை. இங்கே நோட்டு இருக்கான்னு பார்க்குறீங்க, நோட் கூட இல்லை நான் சொன்ன மணி. ஸோ தென் என்ன நோட் இல்லைன்னா என்ன அப்படின்ட்டு நீங்கள் பாட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே போகிறீங்க, சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. போய் சாப்பிட்டா டைனிங் டேபிளில் அங்கே கிச்சனில் ஃபுட்டே இல்லை. நீங்கள் பார்க்குறீங்க, நான் ஃபுட்டு வைக்காமையாக போயிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ தென் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது உள்ள ஆப்பிள் இருந்துச்சு. சரின்ட்டு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே பேக் யார்ட் போய் அங்கே உட்காந்துட்ருக்கீங்க. தென் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ தென் வந்து நீங்களும் வந்து போர் அடிக்குது அப்படின்ட்டு நேற்று மணி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்து போகிறீங்க. ஸோ அவங்களுக்காக சும்மா ஊரை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு போகிறீங்க. ஸோ போகும்போது அப்படியே வந்து பார்க்குறீங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அவங்க எப்பயும் போல் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சாரி அப்படின்ட்டு நீங்களும் அந்த இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் மொபைல் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க வராங்க, வந்து உங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி உட்காந்துட்டாங்க. நீங்கள் உங்களை பார்க்குறீங்க, என்ன கண்டுக்கவே இல்லை அப்படின்ட்டு. சரின்ட்டு ஜின் அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவங்க உங்களை பார்க்கவே இல்லை. என்ன அப்படின்னு கேட்குறான். எனக்கு ஃபுட்டு எங்கே அப்படின்னா, அவங்கள பார்த்து உனக்கு வேணும்னா நீ தான் சமைச்சிக்கணும், சரியா? உனக்காக மற்றவங்க வந்து உனக்கு பண்ணி தருவாங்க அப்படின்னு நீ நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டோம். நீங்கள் பார்க்குறீங்க, என்னது எனக்கு குக் பண்ண தெரியாது அப்படின்னு. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு சுகா சொல்லிட்டோம். நீங்கள் உன்னை பார்க்குறீங்க, என்ன நீங்கள் இன்றைக்கி வித்தியாசமாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு வந்து பி சொல்கிறான், நாங்கள் எப்பயும் போல தான் பேசுகிறோம், உனக்கு தான் வித்தியாசமாக தெரியுது அப்படின்னு சொல்கிறான். ஸோ உங்களுக்கு எதுவுமே புரியலை. ஸோ தென் வந்து இங்கே அப்படியே உட்காந்துருக்கீங்க. இவங்க பாட்டு சாப்பாடு சாப்பிட்றாங்க. நேற்று கேட்டாங்க வேணுமா அப்படின்ட்டு. இன்றைக்கி அது கூட கேட்கல. நீங்கள் பாட்டு உட்காந்துட்டு அவங்க வாயை பார்த்துட்ருக்கீங்க, கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்ட்டு. தென் வந்து இதை பார்த்துட்டு ஹோபி வந்து ஒரு தட்டை எடுத்து கொஞ்சம் சாப்பாடு எடுத்து உங்களுக்கு தரான். நீங்கள் அதை பார்க்குறீங்க, என்ன இது மட்டும்தான் இருக்குது, சாப்பிட்னா சாப்பிட்டு இல்லைனா சாப்பிடாட்டி போ அப்படின்ட்டு ஜிம்முன்னு சொல்கிறான். இதை பார்க்குறீங்க, வேறு வழி இல்லை. காலையில் வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிட்டீங்க, இப்போ இது தான் இருக்குன்ட்டு இதையும் உட்காந்து சாப்பிட்றீங்க. நீங்கள் ஒரு வாய் தான் எடுத்து சாப்பிட்றீங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, என்னது இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு இதை பார்க்குறீங்க. பார்த்துட்டு அவங்க 7 பேருமே பார்க்குறீங்க. 7 பேருமே உங்களை தான் பார்த்துட்ருப்பாங்க. நீங்கள் பார்க்குறத தெரிஞ்சோன்னே கீழே குனிஞ்சிருப்பாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, திடீர்னுட்டு என்ன தான் வச்சுன்னு தெரியல, படுக்கு எடுத்து வாயில் போட்டு முழுங்குறீங்க. இது வந்து ரொம்ப ரசித்து சாப்பிட்றீங்க, ஓகேவா? ஸோ இதை பார்த்து இந்த 7 பேருக்குமே வந்து ஸ்மைல் அப்பியர் ஆகுது. ஆனால் நீங்கள் அதை நோட் பண்ணல, ஓகே? ஸோ நீங்கள் பாட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து இருக்கீங்க. அவங்க எல்லாருமே ஒர்க் போயிட்டாங்க. தென் வந்து அவங்க வந்து உங்கள்கிட்ட முகம் கொடுத்து கூட ஒழுங்காக பேச மாட்டாங்க. என்னாச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் உங்களோட ஹார்ட்டில் வந்து எங்கேயோ உங்களுக்கு வருத்தமாக இருக்குது, என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரில. ஸோ தென் வந்து சரி அப்படின்ட்டு நீங்களும் போயிட்டீங்க, உங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. ஸோ நீங்கள் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து நம்ம பாய்ஸ் வராங்க. ஸோ வந்து உங்களை கண்டுக்கவே இல்லை. அவங்க பாட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவங்க வந்து ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் சும்மா கேட்குறீங்க, எனக்கு எப்படி நாள் போச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க பதிலே சொல்கிறேன், நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பிட்டான். நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக இருக்குது உங்களுக்கு. ஸோ தென் நீங்கள் பேக் யார்ட் போகிறீங்க. ஸோ பேக் யார்டில் கொஞ்சம் லைட்டிங் இருக்கும்ல, ஸோ அந்த ஊஞ்சலில் உட்காந்துட்டு இங்கே விளையாண்டுட்ருக்கேன். உட்காந்து அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. வானத்தில் நட்சத்திரம்லாம் தெரியுது, அதை உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து வீக் கேட்குறான், நம்ம அவன் மேலே ரொம்ப ஓவராக பண்ணிட்டோமா அப்படின்றாங்களாம். நீ பார்த்தியா என்ன அவனி எஃபெக்ட் இருக்கு அவளுக்கு அப்படின்ட்டு நாம்சின் கேட்குறான். அப்போ வந்து நானும் நோட் பண்ணேன், செம்மையாக இருந்துச்சு. ஐயோ அவன் எப்படி எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, எனக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு வந்து ஹோபி சொல்கிறான். ஸோ அப்படியே வந்து இவங்களாம் பேசியிருக்காங்க. திடீர்னு உள்ளே வரீங்க. அப்போ எல்லாமே ஸ்டாப் ஆகி இப்படி உட்காந்துட்டாங்க. நீங்கள் அதை பார்க்குறீங்க. ஸோ அப்படின்ட்டு எதுவுமே சொல்லலை. அப்படியே நீங்கள் எடுத்து ரூம்குள்ளே போயிட்டீங்க. ஸோ ஜின் வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் வந்து உள்ளே போய் பார்க்குறீங்க, பொறுமையாக போகிறீங்க. உள்ளே போய் தண்ணி குடிக்கிறேன் போய் உட்காந்து போய் எட்டி பார்த்துட்ருக்கீங்க. அவனும் பார்க்குறான். நீங்கள் ஒரு கப் எடுத்து தண்ணி எடுத்து முழுங்குறீங்க. 1 மணி நேரமாக ஒரு கப்பை முழுங்கிட்டுருக்கீங்க. அப்படியே அவன் சமைக்கிறதையே பார்த்துட்டு இருந்தீங்க. பார்த்துட்டு ஒன்று சமைச்சு முடித்தா நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறான். அது வந்து
ஓகே அப்படின்ட்டு அது போகலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது ஜின் அப்படின்றீங்க. என்ன எனக்கு நான் எப்பயும் சாப்பிடுவேன்ல நூடுல்ஸு, பாஸ்தா அதெல்லாம் பண்ணாத. நீ நார்மல் என்ன சமைப்பியோ அதை சமை அப்படின்னு சொல்கிறீங்க. ஜின்னுக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்குது. ஆனால் வந்து அதை வெளியே காட்டிக்கல. ஓகேவா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பிட்டான். எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனே இல்லாமல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் ரூம் போயிட்டீங்க. ஜின்னுக்கு ஒரே ஹாப்பி. வாய் ஃபுல்லாக பல்லாக இருக்குது. அவன் சிரிச்சுக்கிட்டே சமைச்சிட்ருக்கான். ஸோ தென் வந்து சுக்கா உள்ள வரான். என்னடாச்சு அப்படி எதுக்கு இப்படி சிரிச்சிட்ருக்க அப்படின்னு. ஓயன் வந்தாடா. ஓயன் வந்து ஜின் நீ எப்பயும் சமைக்கிற மணி எனக்கு நூடுல்ஸு பாஸ்தாலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாடா அப்படின்னு. என்னது அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ இது வந்து எல்லா பாய்ஸுக்கும் சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஹாப்பி. ஸோ சாப்பிட கூப்பிட்றாங்க. நீங்களும் சாப்பிட்றீங்க. மத்தியானம் சாப்பிட்டதால வேகமாக சாப்பிட்றீங்க. ஸோ பக்கத்தில் ஜங்கோ உட்காந்துருப்பானா அவங்க மண்டையில் அதில் தட்டிட்டு ஒழுங்காக சாப்பிட்டு நீ பாட்டுக்கு இப்படி முழுங்கக்கூடாது. அப்புறம் உனக்கு தொண்டையில் போய் சிக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நீங்கள் தொண்டையில் போய் சிக்கணும் தண்ணி எடுத்து முழுங்கிக்கலாம் அவ்வளோ கண்டுக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க. ஸோ ஜென்னுக்கு வந்து ஒரே ஹாப்பி. பரவாயில்ல நான் செஞ்சதை வந்து ரசித்து சாப்பிட்றாள் அப்படின்ட்டு. ஸோ தென் வந்து நீங்களாம் சாப்பிட்டுட்டு போய் தூங்குறீங்க. ஸோ தூங்கிட்டு நீங்கள் எப்பயும் போல தான் தூங்குறீங்க. ஸோ அடுத்த நாள் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் வந்து 7 மணிக்கு தான் எழுந்திருக்கிறீங்க. எப்பயும் போல் அவங்க போயிட்டாங்க. பட் இந்த டைம் நோட் இருக்குது. ஸோ நான் வந்து இங்கே சமைச்சி வச்சுருக்கேன். நீ வந்து எடுத்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் ஹாப்பியாக அந்த நோட் இருக்கணும்னு நீங்கள் அப்படியே உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு ஸ்மைல் அப்பியர் ஆகுது. அது உங்களுக்கு தெரியல, ஆனால் உங்களுக்கு அப்போ ஃபீல் ஆகுது. ஸோ தென்ட்டு அப்படின்னு நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ போய் அந்த கப் அதை கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க. சரிங்களா? அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து உங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. ஓகே. ஸோ சாயங்காலம் நேரம் அந்த மாயான்னு ஒரு பொண்ணு நெய்பர்ஹுட்டில் ஒருத்தி வந்தால அவள் வந்து உங்களுக்கு கதவை தட்டுறான். இப்போ வந்து பாய்ஸ்லாம் வீட்டில் இருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜிம்மன் தான் அவளை போய் கதவை திறக்கிறான். மாயா வாங்க அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் மாயான்ற பேர் கேட்டோடனே ரூம் விட்டு வெளியே வரீங்க. அவங்க வந்து ஹாலில் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. சிரித்து பேசிகிட்ருக்காங்க 8 பேருமே. ஸோ நீங்களே வரீங்க. ஹாய் வேன். ஹாய். என்ன சொல்ல எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறா. நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அப்படின்னு நான் சிரிச்சுதான் சொல்கிறா. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அவளை ஒரு மாதிரியாக இருக்குது. அவள் வந்து எப்படி வந்து உங்கள் ஹஸ்பண்ட் அதாவது நம்ம பாய்ஸ்கிட்ட எப்படி நடந்துக்கிறா அப்படின்ற வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே நோட் ஆகுது. உங்களுக்கு வந்து ஜெலஸாக இருக்குது. ஏன்னா இந்த 2-3 நாளாக வந்து பாய்ஸ் வந்து உங்கள் கூட ஒழுங்காக பேசல. இப்போ இந்த மாயா கூட எப்படி சிரிச்சு பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. ஸோ தென் வந்து நீங்கள் அவங்கள பார்த்துட்ருக்கீங்க. தென் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. என்ன நிற்கிறீங்க வாங்க உட்காருங்க அப்படின்ட்டு வந்து மாயா எழுந்துச்சு உட்கார வச்சுட்டு உட்கார்றா. நீங்கள் பார்க்குறீங்க இது ஏன் வீடு தானே இவன் எதுக்கு அவள் வீடு மணின்னு நினைக்கிறா அப்படின்ட்டு அவள் வீட்டில் நான் வர மணியே பண்ணிகிட்ருக்கா அப்படின்ட்டு உங்கள் மைண்ட் வாய்ஸ் நீங்கள் உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. சரி ஓகே தென் அப்படின்ட்டு அப்படியே உட்காந்து பேசிகிட்ருக்கா. அப்புறம் ஒரு 10 மணி வரையும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து அவள் போயிட்டா. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து அவ்வளோ ஜெலஸாக இருக்குது. உங்கள் வாய்ஸை முறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. வாய்ஸுக்கு ஒன்றுமே புரியல எதுக்கு முறைக்கிறா அப்படின்ட்டு. ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஓகேவா? அவங்க ஜெலஸ் ஆகிட்டா நல்லாவே தெரியுது. பட் அது வெளியே காட்டிக்கல. ஓகேவா? ஸோ இந்த எபிசோட் நான் இதோட முடிக்கிறேன்டா. ஸோ நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அடுத்து என்ன எதாவது ஐடியாஸும் தாங்க. ஓகேவா? ஸோ தென் இந்த எஃபெக்ட் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஏதாவது 2 கமெண்ட் வந்து அனுப்பிவிடுங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ. பாய். சொல்ல மறந்துட்டேன். இங்கே வந்து கொஞ்சம் பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ நான் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னுட்டு பேக்ரவுண்ட் பயங்கரமாக இருந்திருக்கும். ஸோ அவள் இந்த மாதிரி கேட்டிருந்ததுக்கு சாரி. ஓகே. ஸோ வாங்க வாங்கன்றேன். ஓகே நம்ம வந்து அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஓகே பாய்.